மட்டும் இல்லைங்க, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான செம்மையான ஒரு ஹேர் டை தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் விட்டாலே போதும், செம்மையாக வந்து உங்கள் முடியில் வந்து பிடிச்சிக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்சென்ட் வந்து போட்டிருப்பீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இன்சென்ட்டு இன்றைக்கி ஒரு ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான பொருளை வந்து நம்ம சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்க, வெள்ளை முடி வந்து அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து எல்லா ஹேர் டை பயன்படுத்தி போகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னா, சின்ன குழந்தையிலேருந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது, செம்மையாக ரிசல்ட்டும் கொடுக்கும். ஒரு நொடியில் ஒரு துளி வச்சிங்கன்னா போதும், 85 வயசு 80 வயசாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய முடி வெள்ளையாகும். நிறைய முடி வெள்ளை முடி ரெண்டுமே, இளநரை முதுநரை எல்லாமே வந்து கருப்பாகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ வாங்க இந்த ஹேர் டையை, இந்த இன்ஸ்டண்ட்டான ஹேர் டையை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே நொடியில் உங்கள் முடி எல்லாம் கருப்பாகிறத லைவ் ரிசல்ட்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நம்ம தண்ணியில் நீங்கள் என்ன தான் தேய்ச்சி கழுவுனாலும் இது வந்து போகவே போகாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஹேர் டை தான் இது. பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஹேர் டையை நம்ம என்ன பொருளை வச்சு எப்படி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஹேர் டையை டெய்லி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நான் இப்போ ஒரு சின்ன ஒரு மெத்தடில் வந்து பயன்படுத்தி டப்பாவில் அடைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் எல்லா ஹேண்ட்பேக்கில் எங்கே போனாலும், ஃபங்க்ஷன் போனாலும், ஒரு ரிலேஷன் வீட்டில் ஒரு 2 நாள் போய் தங்கணும் அப்படின்னாலும் நம்ம வெள்ளை முடியை காமிக்காமல் மறைக்கிறதுக்கு இந்த ஹேர் டை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் பேக்லேயே வச்சுக்கலாம். தலையெல்லாம் சீவிட்டு வெள்ளை முடி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா ஷாம்பு போட்டு மறுபடியும் நீங்கள் தேய்ச்சி 2 தடவை குளிக்கிற வரைக்கும் இந்த டை வந்து போகவே போகாது. இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இளநரை பிரச்சனை அதிகம். அது மட்டும் இல்லாமல் முதுநரையும் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய கெமிக்கல் ஹேர் டை வந்து வாங்கி போட்டுகிட்டே இருக்கோம். பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்டண்ட்டாக இருந்தாலுமே ஹெர்பலாக வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. அதனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெர்பலான ஹேர் டை தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு லைட்டாக காய வச்ச கறிவேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே நீங்கள் வெயிலில் போட்டு நல்லா காய வச்சாலும் காய வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா அலசிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து வறுத்து எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வந்து வறுபட்டுருச்சு. கொஞ்சமாக நீங்கள் கறிவேப்பிலையே இந்த மாதிரி காய வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வறுபட்டுரும். இந்த அளவுக்கு ரெடியானதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம். நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அந்த பவுடரை நீங்கள் எவ்வளோ கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் எதுவுமே பண்ணாது. டெய்லி வந்து நம்ம வறுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி பவுடராக கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா செவந்து அதுவும் நல்லா கருப்பாக வந்து வறுபடணும். கறிவேப்பிலையோடு சேர்த்து வதங்குறப்போ நல்லா வந்து வறுபட்டுரும். நல்லா வெடிக்குது பாருங்கள். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் தலையில் மெலனின் சத்து கம்மியாக இருக்கிறப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணால் மெலனின் வந்து அதிகப்படுத்தி நல்ல முடியை நரைக்காமல் பார்த்துக்கும். வெந்தயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலையில் நல்ல சூடு தன்மை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா முடி கொட்டும், வெள்ளை முடி அதிகமாக வரும். நல்ல ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் வெந்தயம். வெந்தயத்தை சேர்க்குறப்ப முடியும் நல்லா வளரும். முடி சொட்டையாக இருந்தால் கூட அந்த இடத்துல முடி வளர்ச்சியை கொடுத்து நல்லா வந்து அடர்த்தியாகவும் நீளமாகவும் கருப்பாகவும் வளர வைக்கும். கறிவேப்பிலை சொல்லவே தேவையில்லை. நீங்கள் இது வந்து ஹேர் டையாகவும் எடுத்துக்கலாம், உணவுலேயும் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ நார்மலாகவே உங்கள் முடி வந்து நல்லா கருகருன்னு இருக்கும். ஒரு நொடியில் உங்கள் முடியை கருகருன்னு மாற்றுறதுக்கு இந்த ஹேர் டை நல்லாவே ஹெல்ப் பண்ணும். எந்த அளவு கருகிருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா புகை ஆயிடுச்சு. இப்போ இது லாஸ்ட்டாக ஃபைனலாக இறக்குறப்ப மட்டும் ஒரு பொருள் நம்ம சேர்க்கணும். இப்போது இந்த அளவுக்கு வந்து நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கடாயில் இருக்கிற ஹீட்டே வந்து போதும்.
இதில் இன்றைக்கி முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு. பாருங்கள், இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். நம்மளுக்கு மளிகை கடையிலும் சில கடையில் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக கருப்பு எள்ளாக வந்து வாங்கிக்கோங்க. இந்த எள்ளு வந்து நம்ம எந்த அளவுக்கு கரிஞ்சீரகம் வெந்தயம் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு இந்த எள்ளையும் உள்ளே சேர்த்துருங்க. இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துங்க. ஏன்னா இது நல்லா வந்து வெடித்து சிதறும். பாருங்கள் எப்படி வெடிக்குது அப்படின்ட்டு. வெடிக்கிறப்போ அதில் உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலர் வந்து எப்படி வருது பாருங்கள். இது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் இதை நீங்கள் வந்து சேர்க்கணும். அது வெடித்து செதறப்போ அதில் உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலர் அந்த இது பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள். இப்போ நல்லா ஆற விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் நல்லா இதை பவுட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறப்ப நம்ம போட்டு அரைச்சோம் அப்படின்னா நல்லா பவுட்ரு ஆயிரும். இந்த மாதிரி நல்லா தொலைவி விட்டிங்கன்னா ஆறிடும். பாருங்கள், ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நம்ம இதை மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதில் வந்து இதை நம்ம கொட்டிடலாம். இப்போ இது நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். செமையாக பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து நீங்கள் சலிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சலித்து எடுத்துக்கலாம். ஆனால் இது நல்லா நைஸாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப வந்து நல்ல நைஸ் பவுட்ரு வேணால் இன்னும் ஒரு சுற்று சுற்றிங்கன்னா நல்லா நைஸ் ஆயிரும். ஆனால் இது வந்து நம்ம இப்போது அப்படியே மாற்றிக்கலாம். இது சலிக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. அளவுகள் வந்து நிறையா பேர் கேட்குறீங்க. 2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் வெந்தயம் அதே மாதிரி எள்ளு 3மே சம அளவு எடுத்துக்கோங்க. எவ்வளவு எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ 4 டீஸ்பூன் கருஞ்சீரகம் எடுக்கிறீங்க அப்படின்னா 4 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு 4 ஸ்பூன் ஆவரேஜாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கருவேப்பிலை அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பாருங்கள், இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் ஒட்டாமல் வரும். கையில் பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு. இது நல்லா வந்து கொஞ்சம் உடச்சி விட்டு ஆற வச்சுருங்க. நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் இதை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பயன்படுத்த போகிறோம். ஏன்னா ரெகுலராக வந்து இந்த பொடியை எடுத்து நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் உங்களுக்கு ஒரு எப்போவுமே நம்ம கூட ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கிற மாதிரி இதை நம்ம பயன்படுத்தலாம். பாருங்கள், கையை வந்து நம்ம கழுவிட்டோம். அப்போவுமே வந்து அந்த கருப்பு போகலை. ஆனால் இதில் நம்ம எந்த ஆயிலும் எதுவுமே சேர்க்காமையே இந்த அளவுக்கு வந்து நம்ம பிடிச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கருஞ்சீரகத்தில் இருக்கிற அந்த ஆயில் பசையும் எள்ளில் இருக்கிற அந்த ஆயில் பசையும் தான் இந்த அளவுக்கு வந்து பிடிக்குது. இப்போ இது கூட நம்ம ஒரு முக்கியமான பொருளை சேர்த்து நம்ம ரெடி பண்ணுறப்போ சூப்பராக வந்து முடி வந்து வெள்ளை முடியெல்லாம் கருப்பாயிரும். இப்போது நொடியில் அவங்க வெள்ளை முடியை எப்படி கருப்பாக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி இந்த டப்பி நான் வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை கண்ணாடி பாட்டிலோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காலி பாட்டில் எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொடியை ஒரு 1/4 டப்பி அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. ஸ்பூன் கணக்கு போட்டிங்க அப்படின்னா ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து போட்டுட்டு சுத்தமான கேஸ்ட்ரால் ஆயில், ஓகேங்களா, இந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க. அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இப்போது 4 டீஸ்பூனுக்கு நம்ம 1 டீஸ்பூன் வந்து சேர்க்குறோம்.
சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எதுக்காக நம்ம இந்த விளக்கெண்ணெயில் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நல்ல விளக்கெண்ணெய், குளிர்ச்சியான ஒரு பொருள், முடியை எப்போவுமே நரைக்க விடாதுங்க. வெள்ளை முடியை வராமல் தடுக்கிற ஒரு ஆயில் இது. கேஸ்ட்ரால் ஆயில் நிறையா பேருக்கு வந்து அப்ளை பண்ண பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க. அவங்களாம் இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி ஹேண்ட்பேக்கில் எடுத்து அழகாக போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 8 டீஸ்பூனுக்கு ஒரு 2 டீஸ்பூன் வந்து இந்த ஆயில் விட்டிங்கன்னா போதும். இப்போ நான் கையிலேயே உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் சுத்தமாக அப்படியே ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். வீட்டிலையே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு எப்போ வேணாலும் எடுத்து நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் தலையெல்லாம் சீவிட்டு வெள்ளை முடி இருக்கிற இடத்துல டச்சப் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே போதும். இது நாளடைவில் முடி வந்து நல்லாவே கருப்பாக மாறிடும். இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. பாருங்கள், நம்ம ஒன்றுமே இல்லை, தொட்டதுக்கப்புறம் எப்படி வந்து பிடிக்குதுன்ட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் இந்த ஆயிலோட நம்ம போட்டுக்கிற பொடி எல்லாமே வந்து நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் இது நல்லா ஒரு ஜெல்லு மாதிரி நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து லைட்டாக தடவினீங்கன்னா போதும். பாருங்கள், மை மாதிரி பிடிச்சிக்கும். நீங்கள் தலை சீவிட்டு மேலே எடுத்து டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிடுங்க. கை பாருங்கள். இப்போ நான் தண்ணியில் உங்களுக்கு அலசியே காமிக்கிறேன், எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். தண்ணி அப்படியே ஒயிட்டாகவே இருக்குது. கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா போகாது. நீங்கள் நல்லா சோப்பெல்லாம் போட்டு 2-3 தடவை வந்து கழுவுனிங்கன்னா தான் போகும். சாதாரணமாக நம்ம கையிலே வந்து இந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்குது, முடியில் ஓட்டுனா எப்படி வந்து போகும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அந்த அளவுக்கு இது வாட்டர் ப்ரூஃபோட இந்த ஹேர் டையை நான் சொன்ன மெத்தடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் சூப்பராக வந்து உங்கள் முடியை கருப்பாக்கலாம். இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நீங்கள் டச் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஃபுல்லாக தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. பாருங்கள், அந்த வேர்க்கால்கள் இருந்துச்சு, அதை மட்டும் நான் டச்சப் பண்ணி விடுறேன். அப்போவே வந்து உடனே வந்து கருப்பாயிரும். இல்லை எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக கலர் வந்து பிடிச்சிக்கும். இது நல்லா நீங்கள் காய விட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் பாருங்கள் தலை சீவிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவிட்டு போயிட்டு வந்து கூட நீங்கள் வந்து டைம் இருக்கையில் குளிச்சுக்கலாம். இது நல்லா வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பு ரொம்பலாம் தெரியாது. உங்களுக்கு வந்து தேங்கினங்கிறதுனால நார்மலாக நீங்கள் தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், சும்மா மறைச்சி விட்டுக்கலாம். ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு கையில் காமிக்கிறேன். ப்ரஷ் இருந்துச்சுன்னா முடியில் மட்டும் படுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.
நீங்கள் டை வந்து போட்ட மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு வந்து நல்லா கருப்பாக இருக்கும். போட்டு இந்த மாதிரி நல்லா கொண்டை போட்டுருங்க. இல்லை நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா காய விட்டு சீவிட்டு போய்க்கோங்க. குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 மணி நேரம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் சீக்காத்தூள் கார்த்திகா, மீரா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கார்த்திகா பவுட்ரு அந்த மாதிரி தண்ணியில் நல்லா கலக்கி அதுக்கப்புறம் தலையில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் முடி பாருங்கள் ஃபஸ்ட்டு டைமே நல்ல மாற்றமாக கிடைக்கும். இந்த ஹேர் டே வந்து பேனு, ஈறு எந்த தொந்தரவு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பூண்டுக்கும் வெங்காயத்தோலுக்கும் அந்த எல்லாமே வந்து செத்து மேலே வந்து முதங்கிட்டு வந்துடும். இதை 2, 3 டைம் போடுறப்ப பேனே சுத்தமாக உங்களுக்கு இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாமா? பாய்.